முதலில் தலைப்புச் செய்திகள். அதிகாலை வேளை கொழும்பில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளம் பெண். பொதுத் தேர்தலில் மீண்டும் வரும் யானை சின்னம் ஐதேக தீர்மானம். உலக வங்கியிடமிருந்து இலங்கைக்கு $200 மில்லியன். ஜனாதிபதி முன்னிலையில் ஒப்பந்தம் கைச்சாத்து. யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புதுமுகங்களுடன் களமிறங்குகிறது தமிழரசு கட்சி. வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டம் ஆரம்பம். பட்டம் விட்ட சிறுவர்களுக்கு நடந்த பேரனர்த்தம். ஓராண்டை கடந்தது காசா போர். உச்சகட்ட எச்சரிக்கையில் இஸ்ரேல். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அழையுங்கள் 0772-041-041. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் வகையில் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தினால் மேலும் $200 மில்லியன் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைவான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதோடு இந்த ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் நிதியமைச்சின் செயலாளர் KM மஹிந்த ஸ்ரீவர்தன மற்றும் உலக வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் டேவிட் சிஸ்லேன் ஆகியோர் கையொப்பமிட்டனர். இலங்கையின் மறுசீரமைப்பு நிலைப்படுத்தல் மற்றும் பொருளாதாரத்தை சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கான அபிவிருத்தி கொள்கைகளுக்கு நிதியளிக்கும் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் இந்த நிதி இலங்கைக்கு கிடைத்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டக்கபூமி கடோனோவை இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் இதுவரையில் முன்னெடுக்கப்படும் அனைத்து ஒப்பந்தங்களும் அவ்வண்ணமே முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி டக்கபூமி கடோனோ தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு அவசியமான வசதிகளுக்கான நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. அத்தோடு வலுசக்தி மற்றும் சிறு தொழில் முயற்சிகளை மேம்படுத்த தேவையான நிதி உதவிகளை வழங்கவும் நிதித்துறையின் முன்னேற்றத்திற்கு தேவையான நிதி உதவிகளை வழங்கவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குற்றம் நடந்தது என்ன? கொழும்பு வாழைத்தோட்டம் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட டெக்னிக்கல் சந்தி பகுதியில் இன்று அதிகாலை கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டதில் இளம் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கு 32 வயது எனவும் குறித்த பெண்ணுக்கும் மற்றொரு நபருக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். ஹங்பில்ல மற்றும் கம்பஹா பகுதியில் நிதி மோசடியில் ஈடுபட்ட 40 வெளிநாட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த திணைக்களத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே ஹங்பில்ல பகுதியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்கள் ஊடாக இவர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர்களில் சீனாவை சேர்ந்த 29 ஆண்களும் ஒரு பெண்ணும், இந்தியாவை சேர்ந்த 3 பெண்களும், ஒரு ஆணும், தாய்லாந்தை சேர்ந்த 2 ஆண்களும் 4 பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை தடயவியல் பரிசோதனைக்காக 499 கையடக்க தொலைபேசிகளும் 25 மடிக்கணினிகளும் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
அழுத்கம வெளிப்பன பகுதியில் வர்த்தகர் ஒருவரும் அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இருவரும் அவர்களது வீட்டிற்குள் முகத்தை துணியால் கட்டப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி 75 வயதான வர்த்தகரும் 67 வயதான அவரது மனைவியும் கொலை செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்களது சடலங்கள் வீட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்த வர்த்தகர் தம்பதியினருக்கு பிள்ளைகள் இல்லை எனவும் இருவர் மாத்திரமே வீட்டில் தங்கியிருந்ததாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நுவர்லியா மற்றும் வன்னி தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி எதிர்பார்த்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை தெரிவித்தார். ජාතික ජනබලවේගයේ රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාගේ අඩිපාරේ ගමන් කරන බව ඉතා පැහැදිලිව පේන්න තිබෙන කාරණයක්. ඒ නිසා ඒ සඳහා අපි අපේ සහයෝගය සඳහා ලබා දී යුතු තිබෙනවා. සියලු දෙනා සිලින්ඩර් යටතේ තරඟ කරන්නත්, වන්නීය ප්‍රදේශයට අලිය ලකුණ යටතේ තරඟ කරන්නත්, නුවරඑළිය දිස්ත්‍රික්කයට අලිය ලකුණ යටතේ තරඟ කිරීමටත් සාකච්ඡා වෙමින් තිබෙනවා. ඒ අවසාන වීමට නියමිතව තිබෙනවා. அதன்படி நுவரெலியா மற்றும் வன்னி மாவட்டங்களில் யானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டுமென தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிக்கையொன்றினை வெளியிட்டுள்ளது. இதன்படி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமனங்களை கையளிக்கும் அனைத்து வேட்பாளர்களும் தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்ட தினத்தில் தமது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை உரிய தெரிவத்தாட்சி அலுவலரிடம் பெயர் குறித்த நியமனங்களுடன் ஒப்படைக்க வேண்டும். பெயர் குறித்த நியமனத்துடன் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளிப்படுத்தாமல் இருப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. யாழ் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் புது முகங்களுடன் களமிறங்குகிறது தமிழரசு கட்சி. மேலும் அம்பாறையில் குறித்த கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்தார். வவுனியா விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற வேட்பாளர் தெரிவு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வளமையாக நாங்களே சொல்லுகிறது இந்த தடவை இளையவர்களுக்கு யுவதிகளுக்கு இடம் கொடுக்க போகிறோம் என்று. ஆனால் கொடுப்பது மிக கஷ்டமாக இருக்கும் என்றால் ஏற்கனவே இருந்தவர்களையும் நிரப்பிவிட்டு பிறகு மற்றவர்களை நிரப்புவ போது பிரச்சனை. இந்த தடவை நாட்டிலேயே ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. பழையவர்கள் நீண்ட காலம் இருந்தவர்கள் ஒதுங்கி புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். நாட்டிலே ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தானே, இப்போ ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்ட மாற்றமும் அப்படித்தான். இதனிடையே எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதன்படி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் இம்முறை வீணை சின்னத்தில் களமிறங்குகின்றனர். நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்கள்லையும் கொழும்பு உள்ளடங்களாகவும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது. இதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தது. இதன் பிரகாரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், கனகரட்னம் சுகாஸ், நடராஜ் காண்டீபன், வாசுகி சுதாகரன், ஜெகதீஸ்வரன், ஞான குணேஸ்வரி, மேலிஸ் ஜின்சியா, M நடனதேவன் ஆகியோர் அக்கட்சி சார்பில் இம்முறை போட்டியிடுகின்றனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சின்னமான சைக்கிள் சின்னத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி களமிறங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வரப்போகின்ற நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய 5 தேர்தல் மாவட்டத்திலையும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியில இருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே
எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அடுத்ததாக வி ரவுண்டப் 2023-24 மதிப்பீட்டு ஆண்டுகளில் இதுவரை வரி செலுத்தாத நபர்களின் வீடுகளுக்கு சென்று வரி வசூலிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த வேலை திட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகம் சேப்பாலிகா சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் முதல் 9 மாதங்களில் இறைவரி திணைக்களம் 1417 பில்லியன் ரூபாவை வரியாக வசூலித்துள்ளது. அது இந்த வருடத்தில் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் 70% தாண்டியுள்ளது என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்திற்கான வரி வருமான இலக்கு 2024 பில்லியன் ரூபாய் எனவும் நிலுவையில் உள்ள 600 பில்லியன் ரூபாய் வரி வருமானம் வசூலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சுயமதிப்பீட்டு கொடுப்பனவுகளின் கீழ் வரி செலுத்தாதோரின் வளாகத்துக்கு சென்று வரியை வசூலிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளது. அதன்படி செலுத்தப்படாத சுய மதிப்பீட்டு வரியை சட்ட நடைமுறைக்கு ஏற்ப உடனடியாக வசூலிக்க உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பண்டாரகம பகுதியில் பட்டத்தினை பறக்கவிட்டுக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி பலத்த காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் செலுத்திய பட்டமானது மின்கம்பத்தில் சிக்கிய நிலையிலேயே குறித்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பண்டாரகம பகுதியைச் சேர்ந்த 13 வயதுடைய சிறுமிகள் இருவரே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். பொலன்னறுவை பகமூன வீதியில் இன்று அதிகாலை காட்டு யானை தாக்கி 28 வயதுடைய இளைஞன் உயிரிழந்துள்ளார். இளைஞன் ஓட்டிச் சென்ற வேன் வீதியில் சென்று காட்டு யானையுடன் மோதியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த காட்டு யானை வேனை யோதா கால்வாயில் கவிழ்த்துள்ளது. சம்பவத்தின் போது உயிரிழந்த இளைஞர் மாத்திரமே வேனில் இருந்ததாகவும் சுற்றுலாவுக்கு சென்று சிலரை இறக்கிவிட்டு வீடு திரும்பும் போதே இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அம்பாறை புத்தங்கல வீதியில் உள்ள கழிவு மறுசுழற்சி நிலையத்தின் அருகில் இறந்து கிடந்த யானை தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை குறித்த யானை அப்பகுதியில் குவிந்துள்ள குப்பைகளை உண்ட நிலையில் திடீரென உயிரிழந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்கள் சென்று விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். அத்துடன் யானையின் இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் வெளியாகவில்லை. அத்துடன் வனஜீவராசிகள் திணைக்களம் குறித்த யானையின் மரணம் தொடர்பான காரணத்தை உடற்கூற்று மருத்துவ பரிசோதனையின் பின்னரே அறிய முடியும் என தெரிவித்துள்ளது. கண்டி உள்ளக விளையாட்டரங்கில் கடந்த 4, 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான ஊசோ குத்துச்சண்டை போட்டியில் முல்லைத்தீவு மாணவர்கள் இருவர் தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளனர். புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி மாணவி ஜூட் வசீகரன் டிவோன்சி 18 வயதுக்குட்பட்ட 60 முதல் 65 கிலோகிராம் எடை பிரிவில் தங்க பதக்கத்தினையும், முல்லைத்தீவு மகாவித்தியாலய மாணவன் 20 வயதுக்குட்பட்ட 70 முதல் 75 கிலோகிராம் எடை பிரிவில் வெண்கல பதக்கத்தினையும் வென்று வரலாற்று சாதனை படைத்து பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார்கள். கடந்த மாதம் 28, 29 மற்றும் 30ஆம் திகதிகளில் ரத்னபுரி நியூ டவுன் உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற அகில இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தைக்வொண்டோ போட்டியில் 18 வயது பிரிவில் 59 முதல் 69 கிலோ எடை பிரிவில் குறித்த மாணவி வெண்கல பதக்கத்தினை பெற்று பாடசாலைக்கும் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், காலி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழையோ
அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீது எப்போது வேண்டுமானாலும் தாக்குதலை முன்னெடுக்கலாம் என்ற நிலையில் இஸ்ரேல் உயர் எச்சரிக்கை நிலையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் தாக்குதல் தொடுத்த ஓராண்டு நினைவு நாள் நிகழ்ச்சிகள் இன்று இஸ்ரேலில் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஹமாஸ் அமைப்பிடம் இருந்து பறிமுதல் செய்த வெடிபொருட்களை கொண்டு இஸ்ரேல் கண்காட்சி ஒன்றை நடத்தியுள்ளது. இதுபற்றி இஸ்ரேல் படை வெளியிட்டுள்ள செய்தியில், எதிரிகளின் 70,000க்கும் மேற்பட்ட பொருட்களை முடக்கியிருக்கின்றோம். பீரங்கிகளை அழிக்கும் 1250 ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் எரிகுண்டுகள் மற்றும் 4500 வெடிபொருள் உபகரணங்கள் உள்ளிட்டவையும் இதில் அடங்கும் என தெரிவித்துள்ளது. மேலும் ஹமாஸ் படைகள் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பதிலடியாக காசா மீதும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக குறிப்பிட்டு பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா படைகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது. லெபனான் தலைநகர் மீது கடுமையான தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேல் பொதுமக்களை மொத்தமாக வெளியேறவும் உத்தரவிட்டுள்ளது. ஹமாஸ் படைகள் தாக்குதல் முன்னெடுத்த பகுதியானது உயர் எச்சரிக்கை நிலையில் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த ஆண்டும் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. ஆனால் ஈரானில் திங்கட்கிழமை பகல் 6 மணி வரையில் சுமார் 9 மணி நேரம் அனைத்து விமான சேவைகளையும் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் எந்த நேரத்திலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் வெளியான நிலையிலேயே விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு பதிலடி உறுதி என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். ஆனால் எப்போது எங்கே தாக்க வேண்டும் என்பதை இஸ்ரேல் முடிவு செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எல்லை மீற வேண்டாம் என இஸ்ரேல் நிர்வாகத்திற்கு அமெரிக்கா கோரிக்கை வைத்துள்ளது. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் மிகப்பெரிய போருக்கான சூழலை உருவாக்கும் என்று அமெரிக்கா கூறி வருகிறது. இதனிடையே ஈரானிய அணுசக்தி அல்லது எண்ணெய் உற்பத்தியை குறிவைக்க வேண்டாம் என்று ஜோ பைடன் நெதன்யாகுவை வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை காசா மீதும் தற்போது பெய்ரூட் மீதும் இஸ்ரேலின் உக்கிர தாக்குதல்களை கட்டுப்படுத்த அமெரிக்காவால் முடியாமல் போயுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளரான முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு அமெரிக்க தொழிலதிபர் இலோன் மஸ்க் ஆதரவளித்துள்ளார். ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மற்றும் எக்ஸ் சமூக ஊடக வலையமைப்பின் உரிமையாளரான இலோன் மஸ்க் பென்சில்வேனியாவின் பட்லரில் நடைபெற்ற பொது பேரணியின் போது ட்ரம்பிற்கு தனது ஆதரவை அறிவித்தார். மேலும் பென்சில்வேனியா பேரணியில் உரையாற்றிய இலோன் மஸ்க், உங்களுக்கு தெரிந்த அனைவரையும் உங்களுக்கு தெரியாத அனைவரையும் வாக்களிக்க பதிவு செய்ய இழுக்கவும். அவர்கள் இல்லை என்றால் இதுவே கடைசி தேர்தலாக இருக்கும். இது என் கணிப்பு என தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி மெரினா கடற்கரையில் நேற்று விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. 20 வகையான அணிகளை சேர்ந்த விமானிகள் வானை வர்ணஜாலமாக்கிய நிலையில் சாகச நிகழ்ச்சியில் பங்கேற்ற விமான குழுக்களுக்கு சேரா, சோழா, பல்லவா, காவிரி, காஞ்சி, தனுஷ் மற்றும் மெரினா என தமிழில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது மேம்படுத்தப்பட்ட நவீன வசதிகள் கொண்ட ஜாக்குவார் விமானங்கள் விண்ணில் வலம் வந்து சாகசத்தில் ஈடுபட்டன.
சிறிய இலகுரக சூப்பர்சோனிக் விமானமான தேஜஸ் விமானங்களும் சீறி பாய்ந்து மெரினா கடற்கரையை அதிர வைத்து ஆச்சரியப்படுத்தின. இந்த நிகழ்வில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் வெயில் மற்றும் கூட்ட நெரிசலால் 240 பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 93 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் பலரும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.